வரிசை ஜோடி. வரிசை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வரிசை ஜோடி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆர்டர்ட் பேர் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஆர்டர்ட் பேர்னால் என்னது புரியுமா? ஃபஸ்ட்டு உதாரணம், அம்மா அப்பா. அம்மா அப்பா இது என்னது? ஒரு ஜோடி. இது ஒரு ஜோடின்னு சொல்கிறோம். இது 1 2 அப்படி இரண்டாக இருக்குது. இது நம்ம ஜோடின்னு சொல்லுவோம். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி இது ஒரு ஜோடி நம்ம சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டர்ட் பெயர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆர்டர்ட் பெயர்னு நாம் சொல்லுவோம். இப்போ உங்கள் புக்கில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த வரிசை ஜோடிக்கு ஒரு திரையரங்குகள் இருக்குது. இது முதல் வரிசை, இது முதல் வரிசை, இது எத்தனாவது வரிசை? இரண்டாவது வரிசை. இது எத்தனாவது வரிசை? இது மூன்றாவது வரிசை. முதல் வரிசையில் 5வது இடத்துல உட்காருங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1,5ன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இது எத்தனாவது வரிசை? இரண்டாவது வரிசை. இரண்டாவது வரிசையில் 10வது இடத்தில் சென்று அமர்க அப்படின்னா எப்படி நம்ம எழுதணும்? எப்படி இரண்டாவது வரிசை 10. பாருங்கள், இது ஒரு ஜோடி. இது பாருங்கள், மூன்றாவது வரிசையில் 7வது இடத்தில் சென்று அமர்க அப்படின்னா மூன்றாவது வரிசையில் 7வது இடத்தில் சென்று அமர்க. இதை நம்ம ஜோடின்னு சொல்லுவோம். சரி, ஓகேவா? இந்த 1,5 நாட் ஈக்குவல் டு 5,1. ஏன் அப்படின்னு கேட்டால், இது முதல் வரிசையில் 5வது இடம். இது என்னது? 5வது வரிசையில் 1வது இடம். அப்போ பாருங்கள், இது 4வது வரிசை, இது 5வது வரிசை. 5வது வரிசையில் முதல் இடம், 5வது வரிசையில் முதல் இடத்தில் சென்று அமர்க. அப்போ பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜோடி 1,5 நாட் ஈக்குவல் டு 5,1. ஓகேவா? அதே மாதிரி 3,7 ஒரு ஜோடி. இந்த ஜோடி நாட் ஈக்குவல் டு 7,3. ஏன்னா இது மூன்றாவது வரிசையில் 7வது இடம். பாருங்கள், மூன்றாவது வரிசையில் 7வது இடம். ஆனால் இது என்ன சொல்லுவாங்க? 7வது வரிசை 3வது இடம் அப்படி நம்ம சொல்லுவோம். இது புக்கில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வரிசை ஜோடிகள் அப்படி நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல். தமிழில் எப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படி சொல்லுவோம். அதாவது இப்போ உதாரணம் பாருங்கள், A ஈக்குவல் டு 1 3 4 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். B ஈக்குவல் டு ஒரு A, B அப்படின்னு. இது ஏங்கிறது என்னது? கணம். A ஒரு கணம், B இரண்டாவது கணம். இந்த இரண்டு கணங்களை நம்ம எப்படி பெருக்கணும்? A cross B ஈக்குவல் டு இந்த ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஒன்று A பாருங்கள், 1, A இப்படி தள்ளுது. அடுத்து இந்த ஒன்று எங்கே போகுது? Bக்கு போகுது. அப்போ 1, B. அடுத்து 3லேருந்து எங்கே போகுது? Aக்கு போகுது. 3, A. அடுத்து அதே 3லேருந்து எங்கே போகிறோம்? நம்ம Bக்கு போகிறோம். அப்போ 3, B. அடுத்து 4, A. ஓகேவா? 4, A அது ஒரு பார்ட். அடுத்து 4, B. ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு அப்படி சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னது? இரண்டு கணங்கள் A ஈக்குவல் டு 1 3 4, B ஈக்குவல் டு A, B. அப்போ A cross B எப்படி பெருக்கணும்? 1 A 1, B. அடுத்து 3, A 3, B 4, A 4, B. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுன்னு அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் சொல்லிக் கொடுக்கேன் பாருங்கள். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படியெல்லாம் எழுதணும்னா பாருங்கள். அடுத்து உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 அப்படிங்கிற சமயம் A ஈக்குவல் டு ஒரு 2 4. அடுத்து B ஈக்குவல் டு EF.
இது வந்து எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிள் 2ல் இது வந்து A கிராஸ் பியை வந்து நம்ம எப்படி பெருக்கிறோம்? உங்களுக்கு A கிராஸ் பி வந்து எப்படி 2லேருந்து ஒரு E 2, E ஓகேவா? அடுத்து 2லேருந்து F 2, F அடுத்து 4, E 4, E அடுத்து 4, F. இது வந்து எனது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. இது வந்து நம்ம என்ன சொல்ல A = 2, 4 B = EF. A கிராஸ் B என்னது 2வை வந்து 2E அடுத்து 2F அடுத்து 4லேருந்து 4E 4F ஓகேவா? ஹியர் ரெண்டாவது நம்ம அடுத்து நம்ம என்ன சொன்னால் B கிராஸ் A. B கிராஸ் A வந்து எப்படி நம்ம பெருக்கணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B எப்படி நம்ம பெருக்கணும்? இதனுடைய வரிசை ஜோடிகள் என்ன? இப்போ பாருங்கள் B = என்னது EF ஓகேவா? ஃபஸ்ட்டு B கிராஸ் A. B வந்து என்னது EF. A வந்து என்னது 2, 4. அப்போ ஈலேருந்து என்ன செய்யணும் 2. ஸோ E, 2 அடுத்து ஈலேருந்து 4 E, 4 தென் F, 2 F, 2 அடுத்து F, 4 ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்களா A கிராஸ் B வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2E 2F 4E 4F. B கிராஸ் A என்ன வந்திருக்கு? E2 E4 F2 F4. ஸோ A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு என்னது? B கிராஸ் A. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இது வந்து ஒரு பண்புன்னு சொல்லலாம். ஒரு பண்பு வந்து எப்படி வரும் பாருங்கள். A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. தென் நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லுவோம் A = 2, 4. பாருங்கள் ஏயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 எலமெண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் A = எத்தனை? 2 ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு B = EF ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் B எத்தனை வந்திருக்கு? 2. ஸோ நம்பர் ஆஃப் A எத்தனை எலமெண்ட்ஸ்? 2 எலமெண்ட்ஸ். EF நம்பர் ஆஃப் B எத்தனை? 2 எலமெண்ட்ஸ் 2 ஓகேவா? நம்பர் ஆஃப் A = 2 நம்பர் ஆஃப் B = 2. தென் A நம்பர் ஆஃப் A கிராஸ் B எவ்வளவு? நம்பர் ஆஃப் A கிராஸ் B. A கிராஸ் பியில் எங்கெல்லாம் இருக்குது? எத்தனை? 1 2 3 4. அப்போ 4 ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலா சொல்லலாம். நம்பர் ஆஃப் A கிராஸ் B = நம்பர் ஆஃப் A இன்ட்டு நம்பர் ஆஃப் B. கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் A வந்து 2 நம்பர் ஆஃப் B வந்து 2. ஸோ 2 × 2 வந்து 4. இட்ஸ் கரெக்ட். ஸோ அது வந்து இரண்டாவது இது எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் A வந்து P. நம்பர் ஆஃப் A = P. நம்பர் ஆஃப் B = Q. தென் நம்பர் ஆஃப் A கிராஸ் B = என்ன சொல்லுவோம்? PQ அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதாம்மா? இதுதான் இரண்டாவது பண்புகள். இப்போ நம்ம இதுதான் எனது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்? இதுதான் பேசிக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வாட்ஸ்அப் மூலமாக. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9629343455. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கம்மா, கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.